நம்ம எல்லாருமே ஸ்லீப் ரிலேட்டடாக சில மிஸ்இன்ஃபர்மேஷனை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருக்கோம். அதை இன்றைக்கி கிளியர் பண்ணலாம். நான் டாக்டர் கௌதமி, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட். ஸோ லெட்ஸ் பிரேக் சம் ஸ்லீப் மித்ஸ். வீக் டேஸில் 7 to 9 hours தூங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம அதை சேர்த்து வச்சு வீக்கெண்ட் தூங்கி காம்பன்சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி யோசிச்சிருப்போம். பட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஸ்லீப் டிப்ரீவ்டாக இருக்கீங்க, கம்மியாக தான் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா அதை சேர்த்து வச்சு அந்த ஸ்லீப்பை கேட்சப் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டெய்லி தேவைப்படுற ஸ்லீப்பில் ஒரு 1 hour குறைஞ்சா கூட அதுலேருந்து நம்ம பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு 4 days எடுக்கும் தான் நிறைய ஸ்டடீஸ்லாம் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம பாடியில் நிறைய வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம தூங்கும்போது தான் நடக்கும். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல போனோம்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட பாடியில் இருக்க கழிவுகள், நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் டிஸ்போஸ் ஆகிறதே நம்ம தூங்கும்போது தான். ஸோ அப்படி தேவைப்படுற அந்த தூக்கத்தை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும்போது அந்த கழிவுகள் நம்ம பாடியில் தேங்க ஆரம்பிக்குது. அண்ட் அதனால நம்ம பாடியில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம். என்றைக்கோ ஒரு நாள் வேறு வழி இல்லை, இன்றைக்கி தூக்கம் காம்ப்ரமைஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. பட் இதே நம்ம ரெகுலராக லாங் டேர்ம் பேசிஸில் பண்ணும்போது நம்ம பாடியில் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம ஸ்லீப் டெஃபிசிட்டை காம்பன்சேட் பண்ண வீக்கெண்டில் 9 hours மேலே தூங்கும்போது அது நம்மளோட பாடியில் இருக்க இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக்கையும் டிஸ்டர்ப் பண்ணும். இந்த கிளாக் நம்மளோட ஸ்லீப் ரெகுலேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம பாடியில் நிறைய ஃபங்க்ஷன், நம்மளோட ஹார்மோன் எந்த டைமில் எந்த அளவுக்கு செக்ரீட் ஆகணுங்கிறதையும் இந்த இன்டர்னல் கிளாக் தான் டிசைட் பண்ணும். ஸோ இது அஃபெக்ட் ஆகும்போது நிறைய உடம்புலையும் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டெய்லி ஒரு 7 to 9 hours தூங்குறத கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். படுத்து தூக்கம் வரலைன்னா தூக்கம் வர வரைக்கும் கண்ணை மூடி அப்படியே படு, தூக்கம் தானாக வரும். இது நம்ம எல்லாருமே காமனாக கேள்விப்பட்டிருப்போம். பட் திஸ் இஸ் த வேர்ஸ்ட் அட்வைஸ். நீங்கள் பெட்டுக்கு போய் ஒரு 20 minutesக்கு மேலே உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா தயவு செஞ்சு அந்த பெட்லேருந்து எழுந்திரிச்சு வேறு எங்கேயாவது போய் ரிலாக்ஸிங்காக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்கள் பால்கனியில் போய் ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட சோஃபா இல்லை ஸ்டடி டேபிளில் ஒரு டிம் லைட் வச்சு நீங்கள் ரொம்ப நாளாக வாசிக்கணும்னு நினச்ச புக்கை வாசிக்க ஆரம்பிங்க. இது மாதிரி ரிலாக்ஸிங்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் பெட்டில் இருந்து பண்ணாத மாதிரி பார்த்து பண்ணுங்கள். பெட்டிலே படுத்துட்டு ஐயோ தூக்கம் வரலையே, இன்றைக்கி வருமா வராதா, வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, குருவி கத்துற சத்தம்லாம் கேட்குதே, விடிஞ்சிருச்சா, இன்றைக்கி ஃபுல்லாக போயிடுச்சா, தூங்க முடியாதா, நாளைக்கு போய் எப்படி வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா வர தூக்கமும் கண்டிப்பாக போயிடும். அண்ட் உங்கள் மைண்டில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட உங்கள் பெட், உங்கள் ஸ்லீப்பிங் ஏரியாவை அசோசியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால உங்களுக்கு பெட்டை பார்த்தாலே தூக்கம் வராது, ஆங்ஸைட்டி மட்டும்தான் வரும். அவனுக்கு நைட்டு பெட்டில் படுத்தாலே தூக்கம் வர மாட்டேங்குது, உனக்கெல்லாம் எங்கே கேப் கிடைச்சாலும் தூங்குறேன், கொடுத்து வச்ச ஆலியா நீ அப்படின்னு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்கேனாலும் எப்போனாலும் ஒருத்தங்களால் தூங்க முடியுதுன்னா அவங்க குட் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு அர்த்தமா? ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது டே டைம் ட்ரௌசினஸோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். டே டைம் ட்ரௌசினஸ் நீங்கள் 7 to 9 hours தூங்கலைன்னா மட்டும்தான் வரணும்னு கிடையாது. நீங்கள் 7 to 9 hours தூங்கியும் உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இல்லை, உங்களுக்கு ஸ்லீப் ஏப்னியா அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அஃபெக்ட் ஆனால் கூட உங்களுக்கு டே டைம் ட்ரௌசினஸ் இருக்கலாம். இதை தாண்டி சில நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷன்ஸ்னாலேயும் உங்களுக்கு டே டைம் ட்ரௌசினஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, ரொம்ப பகல் நேரத்துலையும் எங்கே கிடைச்சாலும் தூங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை என்னன்னு செக் பண்ணிடுங்க. லெஸ் தென் 6 hours தூங்கினா போதும், நம்ம அதை பழக்கப்படுத்திட்டோன்னா நம்ம பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது உண்மை கிடையாது. ஒரு ஆவரேஜ் அடல்ட் ஹியூமனுக்கு 7 to 9 hours ஸ்லீப் ரொம்பவே அவசியம். நார்மலாக ஒரு ஹியூமனோட ஸ்லீப் பார்த்தீங்கன்னா அதில் 5 cycles இருக்கும். ஒவ்வொரு ஸ்லீப் சைக்கிளும் அட்லீஸ்ட் ஒரு 90 minutes இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோன்னா நம்மளுக்கு தேவைப்படுறது ஒரு 7 to 9 hours ஆஃப் அடிக்குவேட் ஸ்லீப். பட் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம 5 to 6 hours தான் தூங்குறோம் அப்படின்னா நம்ம பாடியில் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் கிராஜுவலாக செட்டின் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட கான்சன்ட்ரேஷன், நம்மளோட மெமரி எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதை தாண்டி நம்மளுக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரலாம். அண்ட் மசில் பெயின், உடம்பு வலி, அது மாதிரி விஷயங்கள் கூட வர ஆரம்பிக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் 5 hours கம்மியாக தான் தூங்குறாங்க, அவங்களாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ப்ரொடக்டிவாக இருக்காங்க, அதே இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்லீப்பர்ஸாக இருக்கலாம். ஷார்ட் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 6 hours ஸ்லீப்லேயே அவங்க பாடி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும், அவங்களுக்கு அவ்வளோதான் தேவையும் படும். அவங்க நம்மளெல்லாம் மாதிரி அலார்ம் வச்சு தான் அந்த 5 hours எந்திரிக்கணும்
அதுக்கப்புறம் வீக்கெண்டில் போய் அந்த ஸ்லீப்பை காம்பன்சேட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் எதுவுமே இருக்காது. அவங்களோட ஸ்லீப்பே 5 hours தான் இருக்கும். அலாரம் வைக்காமலே எந்திரிச்சிருவாங்க. அண்ட் அப்படியே அவங்களோட ஸ்லீப் லெஸ் தென் 5 hours இருந்தாலுமே அவங்க மார்னிங் டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க, எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்லீப் நீட்ஸே அவ்வளோதான் இருக்கும். இது ஒரு விதமான ஜெனட்டிக் மியூட்டேஷன்னால அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நானும் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பண்ணுறது இட் இஸ் நாட் அட்வைசபிள். இதை தவிர நீங்கள் காமனாக கேள்விப்பட்ட ஏதாவது ஸ்லீப் மித்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.